இன்னைக்கு ரோ ஆரம்பிச்சோடனே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுங்களோ, ரோ ஆரம்பிச்சோடனே சிஎம் பங்கு தான் வர்றார். சிஎம் பங்கு உள்ற வர்றாரு, கார்லேருந்து வர்றாரு. சிஎம் பங்கு உள்ற வந்து ரிங்குள்ள வர்றாரு. ரிங்குள்ள வந்தோடனே அவர் பேச ஆரம்பிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கலிபோர்னியாவில் பரவி கொண்டு இருக்கும் தீயை அணைக்க கொண்டு போராடி கொண்டு இருக்கும் தீயணைப்பு வீரர்களுக்கு நன்றின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, ராயல் ரம்பிள் நான் லாஸ்ட் இயரே ஜெயிச்சிருக்க வேண்டியது, எனக்கு ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக என்னால் ஜெயிக்க முடியல, அந்த இன்ஜுரியால் நான் தோத்துட்டேன். ஆனால் இந்த வருஷம் ஜான்சனா இருந்தான்னா யார் இருந்தானா, ஆனால் இந்த வருஷம் அந்த மாதிரி நடக்காது. இந்த வருஷம் ராயல் ரம்பிள் நான் தான் ஜெயிக்க போறேன், நான் தான் ரெசில்மேனியாவுக்கு போக போறேன், நான் தான் சாம்பியன்ஷிப் வின் பண்ண போறேன், நான் தான் புதிய சாம்பியன் சொல்லுவாரு. அந்த இடத்துல செத்ரோலின்ஸ் மியூசிக் கேட்கும். செத்ரோலின்ஸ் மியூசிக் கேட்டோன்னே சிஎம் பங்கு கொஞ்சமே காண்டாயிடுவாரு. ஏன்னா இவங்களுக்கான ஃபியூடு இனிமே முடியலன்றது இந்த இடத்துல கிளியரா தெரிய ஆரம்பிச்சிச்சு. சிஎம் பங்கு வந்து பேச இவன் மியூசிக் ஏன்டா போட்டு இவனை ஏன்டா ஆர்ப்பாட்டம் பண்ணி வரவேற்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. மைக்லேயே கேட்பாரு. அதுக்கப்புறம் என்ன செத்ரோலின்ஸ் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாம சைலண்டா நடந்து வருவாரு. ஏன்னா போன வாரம் தோத்ததுக்கு பத்தி பேசுவாரு. அது மட்டும் இல்லாம நான் வந்து உன்னோட கதை இன்னும் முடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. சொல்லிட்டு என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த வருஷம் ராயல் ரம்பிள் நான் இருக்க போறேன், நான் வந்து உன்னை தள்ள போறேன் இல்ல, நான் வந்து ராயல் ரம்பிள் வின் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சொன்ன கொஞ்ச நேரத்துல ட்ரீம் மேக்கர் மியூசிக்கையும் ட்ரீம் மேக்கர் மியூசிக் கேட்டோன்னு சிஎம் பங்கு நீ தான் இவனை வர சொன்னியாடா அப்படின்ற மாதிரி செத்ரோலின்ஸை பார்த்து கேட்பாரு. அவனுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. உடனே ட்ரீம் மேக்கர் அங்கேருந்து வந்து செத்ரோலின்ஸை பார்த்து பேசுவார். செத்ரோலின்ஸ் நீ போன வாரம் கேவலமா விளையாண்டா, நீ ஜெயிக்கவே வேண்டியவன், ஆனா வந்து நீ தோத்துட்ட, இவனை நீ முடிச்சிடும்னு பார்த்தா நீ முடிக்கல. ஆனா என் கண்ணுக்கு இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் தெரியுறீங்க, ரெண்டு பேருமே கேவலமான ஆளா தான் இருக்கிறீங்க, முட்டாள். அதுல ஒரு ஆள் சிஎம் பங்கு தான் முட்டாள், மிக முட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்ல சிஎம் பங்கு கோபமாயிடுவார். சிஎம் பங்கு கோபம் என்னடா இப்ப உங்க ரெண்டு பேர்ல நான் யார் கூட சண்டை பண்ணுவோம், வாங்கடா நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்கு கூப்பிடுவார். ஆனா வந்து ட்ரீம் மேக்கர் சொல்லிருக்கீங்க, இது உங்க ரெண்டு பேருக்கான மேட்ச் கிடையாது, இது ட்ரிபிள் ரிட் மேட்ச், நான் வரேன் அப்படின்ற சொல்லிட்டு வந்துட்டு அந்த இடத்துல இருந்து பின்னாடி போயிட்டு உங்க ரெண்டு பேரையும் நான் முடிக்க போறேன், எப்ப ராயல் ரம்பிள்ன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சாட் கேபிள் ஒரு மிஸ்டரியான ஆப்போனண்ட்டுக்காக சாட் கேபிள் வந்து ஓட்டிஸை பற்றிலாம் பேசுவார். ஓட்டிஸை முடிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி அமெரிக்கன் ஆல்ஃபா அகாடமியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் சாட் கேபிளுக்கான ஆப்போனண்ட்டாக யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, பென்டகன் ஜூனியர். இது எல்லாருக்குமே தெரிஞ்சால் நம்ம சேனலில் பல தடவை சொல்லிட்டோம். அதனால பென்டகன் ஜூனியர் தான் வந்தார், அதே போல் வந்தார். ஆனால் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த மேட்சை கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். பென்டகன் ஜூனியரோட வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா சாட் கேபிள் உண்மையிலே வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுக்கு டிசர்வ் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா முழுக்க சாட் கேபிள் எந்த இடத்துலையும் குறை வச்சிருக்க மாட்டாரு, தன்னோட எல்லா பர்ஃபார்மன்ஸையும் காமிச்சிருப்பாரு, தன்னோட முழு பலத்தையும் காமிச்சு பென்டகன் ஜூனியருக்கு டஃப் கொடுத்துருப்பாரு. பென்டகன் ஜூனியர் ஃபர்ஸ்ட் மேட்சை நம்ம தோத்துருவாருன்னு தான் நினைச்சா, அந்த அளவுக்கு பயங்கரமா அடிலாம் வாங்கினாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியா இந்த மேட்ச்ல வந்து பென்டகன் ஜூனியர் வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பென்டகனோட எரா, இது நியூ எரா அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியும் கொடுத்துட்டு போயிடுவாரு. உண்மையிலே இந்த மேட்ச்ல வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் சாட் கேபிள். நீங்க உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பென்டகன் பேட்டி கொடுத்து நியூ இயரான்ட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பேக் ஸ்டேஜ்ல லீவ் மோர்கன், டாமினிக் மிஸ்டரி, அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் ஒட்டுமொத்தமா பேசியிருப்பாங்க. டாமினிக் மிஸ்டரி வந்து லீவ் மோர்கனுக்கு பொக்கே கொடுப்பாங்க. அந்த பொக்கே வாங்கி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பொக்கே கர்லிட்டை கேட்ச் பண்ண அப்படின்னு சொல்லி கர்லிட்டை தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஃபின் பாலர் எங்க என்னடா நடக்குது, நான் இன்னைக்கு ஒரு மேட்ச் அதை பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பேரன் பேக்கர் வந்து ஆடியன்ஸ் சைடில் உட்காந்துருப்பாரு. அந்த மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச் என்ன கேட்டீங்கன்னா, சாமஸ் வர்சஸ் லோடி கிங்கேசர். போன வாரம் கன்ஃபார்ம் செய்யப்பட்ட மேட்ச். அந்த மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்ல வந்து லோடி கிங்கேசர் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஆனா வந்து இருந்தாலும் சாமஸ் வந்து தன்னோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் காமிச்சு என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, இந்த மேட்சை வந்து முடிச்சு விட்டுட்டாரு. லோடி கிங்கேசருக்கு வந்து ஒரு பயங்கரமான ப்ரோ கிக்கை வச்சு, இதுதான்டா ப்ரோ கிக், இப்படி தான்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சு அந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கு அப்புறம் நேரடியாக வந்து பேரன் பேக்கர்ட்ட போட்டாரு. அடுத்து உனக்கும் இதே மாதிரி இவ்வளோ நீ என்கிட்ட வாங்குவா சாம்பியனை கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பேரன் பேக்கர்ட்ட போனேன். அங்கே வந்து பேரன் கேப்பர் இதை கேட்டு புஷ் பண்ணி விடுவார், தள்ளி விட்டுனே சாமஸ் அடிக்க போற அந்த இடத்துல ரெஃபரி வந்து தடுத்துருவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செத்ரோலின்ஸ் வந்து ஆடம் பேர்ஸை பார்த்துட்டு வருவார். பார்த்துட்டு வந்தோடனே செத்ரோலின்ஸை பேட்டி கேட்பாங்க. பேட்டி கேட்டோடனே அதுக்கு செத்ரோலின்ஸ் சொல்லுவார், இந்த அடுத்த வாரம் ஒரு மேட்ச் இருக்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ்ட்டு ட்ரீம் மேக்கர் மேட்சை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ் செமிசைனை பற்றி வருவார். செமிசைனுக்கு அப்புறம் உனக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். எனக்கு ஹெல்ப் தேவையில்ல, உனக்கு தான் ஹெல்ப் தேவை. நீ வந்து எத்தனை காலத்துக்கு ரோமன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்ப, ரோமன் சாம்பியன் ஆகிறாரு, சாம்பியன்ஷிப் பிளட் லைன், இந்த மாதிரி ரோமனுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டே இருக்காது, நீ சாம்பியன் ஆக வேண்டிய ஆள் அப்படின்ற மாதிரி அவரை வந்து கிளப்பி விட்டு போவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா,
அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் செமிசைன் சொல்கிறது செமிசைன்ட்ட சித்திரல் சொல்கிறது உண்மைதான். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் கேரியன் கிரஷ் அதுக்கப்புறம் மிஸ்ஸு சேர்ந்து செமிசைன்ட்ட பேசுவாங்க. அதுக்கப்புறம் செமிசைனை பார்த்து மிஸ் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, நான் உன்னுடைய பெரிய ஆள், ஏன்னா நான் 2 டைம் சாம்பியன் ஆகிருக்கேன், வேர்ல்டு சாம்பியன், நீ ஒரு டைம் கூட ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து செமிசைனுக்கும் மிஸ்ஸுக்கும் அந்த இடத்துல வந்து கான்ட்ரவர்சியாகவே ஒரு மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மேட்சஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அடுத்ததாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஓமா ஃபெபி வருவார், அவர் NXT சாம்பியன், அவர் வருவார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து கந்தர் வருவார். கந்தர் அவருக்கு ஆடியன்ஸில் நிற்பார். கந்தர் வருவார். கந்தர் வந்து ரிங்குள்ளே ஏறணுன்னு கந்தர் வந்து போன வாரம் என்னடா மேட்ச் நடக்கிறீங்க, உள்ள ஆஃபலா மேட்ச்ன்றீங்க, அதுக்கப்புறம் வந்து மெயின் ஈவெண்ட்டில் ஒரு மேட்ச் நடக்குது, இதெல்லாம் கேவலமான மேட்ச், உண்மைக்கான மேட்ச்னு கேட்டிங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்காக போட்டி போடுற மேட்ச் தான். இந்த சாம்பியன்ஷிப்க்கு யாரா வரீங்கன்னு சொல்லுன்னு ஜே ஈசோ வருவார். ஜே ஈசோ வந்த உடனே நான் வரேன்டா உன் கூட அடுத்த போட்டி, நான் தான்டா சாட்டர்டே நைட்டு மெயின் ஈவெண்ட்டில் அப்படின்ற சொல்லுவார். அதுக்கப்புறம் ஜே ஈசோவை பார்த்து சொல்லுவார், நீ ஒரு நல்ல டேலண்டான ரெஸ்லர் தான், ஆனா வந்து நீ டாக் டீம்ல தான், நீ ஒரு மெயின் சாம்பியன் கிடையாது, நீ என் லெவலுக்கு கிடையாது, என் தகுதிக்கே இல்லை, உங்க கூட மோதணுன்ற அவசியமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கந்தர் இறங்கி போவார். கந்தர் இறங்கி போனோடனே அந்த இடத்துல வந்து மைக்கை வாங்கி பேசுவார், நீ என்னடா ஓரா பேசிக்கிட்டு இருக்க, ஒன்னு நான் வந்து சாட்டர்டே நைட்ல மெயின் ஈவெண்ட்ல நான் முடிக்கிறேன், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஜே ஈசோ ஒரு கெத்தான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்கான ஃபர்ஸ்ட் எவர் உமன்ஸ் இன்டர்கான்டினல் தேர்ந்தெடுக்கிற மேட்ச் டோர்னமெண்ட்டோட ஃபைனல் நடக்கும். இந்த மேட்ச் யாருன்னு கேட்டிங்கன்னா டெக்கடா கை வெர்சஸ் லைரா, இவங்க 2 பேருக்கு மேட்ச். இந்த மேட்ச் உண்மையிலே 2 பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணான்னு கேட்டிங்கன்னா டெக்கடா கையை பீட் பண்ணி லைரா வின் பண்ணிட்டாங்க. லைரா ஃபர்ஸ்ட் எவர் உமன்ஸ் சாம்பியன் ஆகிட்டாங்க, உமன்ஸ் இன்டர்கான்டினல் சாம்பியன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து லைரா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா லைரா டெக்கடா கையும் 2 பேருமே சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. உண்மையிலே தோக்கடிச்சாலும் இந்த மேட்ச்சில் வந்து டெக்கடா கை வந்து எகென்ஸ்டாக திரும்பாம அந்த மேட்சுக்கு வந்து லைராவை சப்போர்ட் பண்ணிட்டு போவாங்க. அடுத்ததான் நியூ டே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் பேச்சு கொடுப்பாங்க. அடுத்ததான் நியூ டேக்கு அடுத்த வாரம் மேட்ச் இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா செமிசைன் வந்து மிஸ்ட்டு சண்டை வளர்த்ததுனால மிஸ்ஸுக்கும் செமிசைனுக்கும் ஒரு மேட்ச் இருக்கும். அதனால் மிஸ்ஸுக்கும் செமிசைனுக்கும் இந்த மேட்சுக்கு நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா செமிசைன் ஈஸியாகவே ப்ளூ தண்டர் பாம் போட்டு இந்த மேட்சை வின் பண்ணிடுவார். வின் பண்ணி ஈஸியாகவே முடிச்சுட்டார். மிஸ் ஓவராக வாய் பேசுனதுக்கு, ஏன்னா மிஸ்ஸோட எரா முடிஞ்சு போச்சு, மிஸ்ஸோட காலம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா மிஸ் சாம்பியனாக இருந்தார், மிஸ் ஹில்டன் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. அதனால் மிஸ்ஸுக்கு தோல்வி தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதாவது மாமி வந்து சாம்பியனோட வருவாங்க. சாம்பியனோட வந்து பேச ஆரம்பிப்பாங்க. மாமி இஸ் டாப், இனிமேல் மாமி தான் எல்லாம் பேக் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி டைட்டிலோடு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நயஜாக்ஸ் வருவாங்க. நயஜாக்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் ராயல் ரம்பிளில் இருக்கிறேன், நீ சாம்பியனாக இருந்தாலும் ராயல் ரம்பிளில் நான் ஜெயிக்க போகிறேன், ஜெயிச்சு உன்னை வந்து நான் சாம்பியனாக மோத போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அதாவது பெய்லி வருவாங்க. பெய்லியோட ஹோம்ன்றதுனால பெய்லி வருவாங்க. பெய்லி வந்து பேச ஆரம்பிப்பாங்க, என்னோட சிட்டியில் உனக்கு வேலை இல்லை, நான் தான் இங்கே கெத்து அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேருக்கு கான்ட்ரவர்சி ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நயஜாக்ஸ் பெய்லியை பிடிச்சி தள்ளி விடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மாமியை அட்டாக் பண்ண போவாங்க. மாமி வந்து நயஜாக்ஸை அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாமியும் பெய்லியும் சேர்ந்து நயஜாக்ஸை அட்டாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட்டு மேட்ச் ஒன்று நடக்கும். அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா டேமியன் பெஸ்ட்டுக்கு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச்சுக்கு டேமியன் பெஸ்ட் வருவார். அதுக்கப்புறம் அங்கே சைடில் இருந்து ரேமிஸ்டுடியோ வந்து பென்டகன் ஜூனியருக்கு இதுதான் உண்மையான ஹோம், இவர் எப்போயோ வந்திருக்க வேண்டியதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஃபின்பலர் வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆனால் ஃபின்பலர் பின்னாடியே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். அந்த மேட்ச் அப்படியே கண்டினியூ ஆகும். அப்படியே மேட்ச் கண்டினியூ ஆகி கொஞ்சம் நேரத்தில் ஆடியன்ஸ் பக்கம் அடிச்சுக்கிட்டு போவாங்க. 2 பேருமே ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச் வந்து ஒன்று தரமான மேட்சாக தான் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும், ஒரு கட்டத்தில் வந்து ஆடியன்ஸ் சைட்லேருந்து பெரிய உயரமான, அதாவது பால்கனிலேருந்து கீழே ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் வந்து தூக்கி அடிப்பார் டேமியன் பெஸ்ட்டு. அதில் வந்து 2 பேருமே பயங்கரமான இன்ஜுரி ஆன மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து டேமியன் பெஸ்ட்டு எஞ்சிருவார், தட்டு மாதிரி எஞ்சி போயிட்டு இருப்பார். ஆனால் இவருக்கு வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து கழுத்தில் வந்து இதெல்லாம் போட்டு, அதாவது கழுத்தில் பேண்டேஜ்லாம் போட்டு மெடிக்கல் டீம் வந்து ஃபின்பலரை கூப்பிட்டு போவாங்க. நம்மளுக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா ஃபின்பலருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு, டாப் ஆஃப் த ரெஸ்லராக இருக்க வேண்டிய ஃபின்பலர் இன்ஜுரி ஆகிட்டான்ற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். ஃபின்பலரை கூப்பிட்டு போனோன்னே அந்த இடத்துல கர்லிட்டோவும் ஜேடியும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேமியன் பெஸ்ட்டு திடீர்னு ஓடி போய் வந்து ரெஃப்ரி சொன்னதை கேட்டுட்டு ரெஃப்ரி ஒரு ஹிண்ட் கொடுப்பார். ஓடி போய் அடின்னு அடிப்பார். யாரான்னு கேட்டிங்கன்னா ஃபின்பலரை ஜேடியும் மெக்கனம் போட்டு அடிச்சுட்டு ஃபின்பலரை பார்ப்பார். ஃபின்பலரை கழுத்தில் கட்டுப்பட்டுருக்க ஃபின்பலரை அடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க, அடிபட்டு கிடக்கிறாள். ஆனால் இவர் அதெல்லாம் கண்டுக்காமல் போட்டு
எல்லாத்தையும் ஸ்ட்ராப்லாம் அவுத்து விட்டுட்டு அந்த கழுத்தில் போட்டு அந்த பேண்டேஜையும் கழட்டாமே அதை போட்டு அடின்னு அடிப்பார். அடிச்சுட்டு அவர் அந்த ஸ்ட்ரெச்சர்லேயே வச்சு தள்ளிக்கிட்டு என்ட்ரன்ஸுக்கு போவார். என்ட்ரன்ஸ் போய் தள்ளி தள்ளி அடித்து நொறுக்கலான்னு பார்ப்பார். தள்ளி அடித்து நொறுக்க போகிற நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜேடியும் கர்லிட்டும் வந்து டேமியன் பெஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணிவிட்டு ஃபின் பாலரை அப்படியே தூக்கி டாப் ரோப்பில் வச்சு ஃபின் பாலரை ஃபினிஷரை போட்டு மேட்ச்சை முடிக்க சொல்லுவாங்க. ஃபின் பாலர் இந்த மேட்ச்சை முடிக்கிறதுக்கு ஃபினிஷரை போடுவார். தன்னோட ஸ்டாம்பை போட்டு முடிக்க பார்ப்பார். அந்த இடத்துல பின் பண்ணி பார்ப்பார். அந்த இடத்துல பின்னை கட் பண்ணி விட்ருவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் கண்டினியூ ஆகும். இந்த மேட்ச்சில் வந்து ஃபின் பாலருக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற வார் ரைடர்ஸ் வைக்கிங் ரைடர்ஸ் வருவாங்க. வைக்கிங் ரைடர்ஸ் வந்து டேமியன் பெஸ்ட் சப்போர்ட் போடுவாங்க. சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து ஜேடியும் அடிச்சுட்டு போவாங்க. ஜேடியும் கர்லிட்டையும் அடித்து இழுத்துட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபின் பாலரும் டேமியன் பெஸ்ட்டும் சிங்கிள்ஸாக இருப்பாங்க. 2 பேருமே நின்று அடிச்சு ஆரம்பிப்பாங்க. இந்த மேட்ச் வந்து அதுக்கப்புறம் டேபிளில் தூக்கி அடிக்கிறது பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. கடைசியில் ஃபின் பாலருக்கு தன்னோட சோக் ஸ்லாம் போட்டு இந்த மேட்சை முடிச்சு விட்டுருவார் டேமியன் பெஸ்ட். வேறு லெவல் மேட்சாக இருந்துச்சு இந்த மேட்ச்சு. இதுதான் இந்த வாரம் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.